அன்பிற்குரிய கும்பராசி நண்பர்களே, உங்களுக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு 2இல் ராகு 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். மேலும் கும்பராசினாதனே விரையாதிபதியாக இருப்பதால் அது ஒரு போராட்டம். 12ஆம் இடத்தை ராகு பார்ப்பதும் 2க்குடைய குரு 12ஆம் இடத்தை பார்ப்பதும் விரயங்களை சமாளிப்பது என்பது கடினமான ஒன்றாகும். சொந்த தொழில் செய்கிறவர்களுக்கு விழி பிதுங்கும் நிலை. அடிமை உத்தியோகத்தில் இருப்பவருக்கு வேலையில் பலு அதிகமாக இருக்கா. பிரச்சனைகள் போன்ற நிலையை சந்திக்க நேரிடும். அப்புறம் 4-9 சுக்கிரன் 2இல் உச்சம் பற்றாலும் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறார். தேக சுகத்தில் தொந்தரவு, குடியிருப்பில் சங்கடம், வாகன வகையில் கவனம், தகப்பனாருக்கு உடல்நிலை சிக்கல் அல்லது பூர்வீகத்தில் வில்லங்கம், இப்படி எந்த பக்கத்தினாலும் இன்னல்கள் ஏற்படலாம். தவிர 7.5 ஜென்ம சனியும் நடக்கிறது. இன்னும் அது 7.5 சனியை எப்படி கடக்க வேண்ட கவலையும் இருக்கிறது. முடிய போகுது. 10ஆம் இடத்தை 2க்குரிய குரு பார்ப்பதால் தொழில் இயக்கம் சொல்லிக்கொள்ளும் விட இல்லை என்றாலும் ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் கும்பராசிக்கு ஓடிட்டுருக்கு. சனி 7ஆம் இடத்துல கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடெல்லாம் ஏற்படலாம். இந்த ஒரு 15 நாள் லெவலாக வாயை அதிகமாக பேசாதீங்க. பேசாமல் லெவலாக ஓட்ட கற்றுக்குங்க. ஏன்னா நம்ம ஏதாவது வாய் கொடுத்து பேசினா தான் பதிலுக்கு பதில் பேசினா தான் இந்த பிரச்சனைகள் விஸ்வரூபமாகும். அது எல்லாமே அப்படியே சமாளிச்சுருக்கிறது தான் நம்முடைய கொள்கை. குலதெய்வ வழிபாடு அவசியம். வாரம் சனிக்கிழமை ஆஞ்சநேயரை வழிபடுங்க. முடிஞ்சால் வெத்தலை மாலை வாங்கி சத்துங்க. வாங்கலாம் நீங்களே உங்கள் கையால் செய்யுங்க. வியாழக்கிழமை குரு தட்சிணாமூர்த்தி பவனுக்கு விளக்கு போடுங்க. ஓரளவு நமக்கு வர பிரச்சனைகள் ஓரளவு குறையும். தினசரி விநாயகர் வழிபாடு அவசியம். சங்கட சதுர்த்தி வருது. சங்கட சதுர்த்தி அன்றைக்கி பிள்ளையாருக்கு பாலுங்க. சங்கடங்களில் அப்படியே பஞ்சு மாதிரி பறந்து போடும். உங்களால் முடிஞ்சது கணபதி செய்யுங்க. இதுதான்ங்கிறது கணக்கு கிடையாது. ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், கோயிலுக்கு ஒரு புஷ்பம் வாங்கி கொடுக்கலாம், பால் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. கணபதி எக்காரணங்களும் கைவிட மாட்டார். எல்லாம் வல்ல இறையருள் உங்களுக்கு நிச்சயம், கும்பராசி அன்பர்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு கைகூடும் என்பது எல்லளவு மாற்றம் இல்லை. எல்லாம் ஒரு 15-20 நாளில் எல்லாம் மாற்றம் இருக்குது. சிறப்பாக அமையும். கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டங்கள் விலகி சிறப்பாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி பெறுவது உங்களது உங்கள் திருநாவுக்கரசர். காணொலியை முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்வாளமும் திருச்சிற்றம்பலம்.